அண்மைச் செய்தி. கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலை உருவாக்குவதன் மூலம் வெள்ள பாதிப்பை குறைக்கலாம் என பசுமை தீர்ப்பாயம் தரப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னையில் இருக்கக்கூடிய தேசிய பசுமை தீர்ப்பாய தென்மண்டல அமர்வுல வேளச்சேரி ஏரி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணை இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த விசாரணை நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, அதே போன்ற நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் என்ற அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கு விசாரணையின் பொழுது வேளச்சேரிக்கு மேற்புறம் இருக்கக்கூடிய ஏரிகளுடைய விவரங்கள் வழங்க வேண்டும், அதே போன்று அந்த விவரங்களை ஆழப்படுத்துவது, அகலப்படுத்துவது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில இன்றைய தினம் விசாரணையின் போது அரசு தரப்பிலிருந்து வேளச்சேரி ஏரிக்கு மேற்புறம், அதாவது நீர் வரக்கூடிய பகுதிகளில் ஆதம்பாக்கம் ஏரி மட்டுமே இருப்பதாக நீர்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை கேட்ட தீர்ப்பாயம் கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தை நீர்நிலையாக மாற்றுவது குறித்து அரசின் நிலைப்பாட்டை அறிந்து தெரியப்படுத்துமாறு அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டு வழக்கினுடைய அடுத்த விசாரணை நாளை தள்ளி வைத்திருக்கின்றனர். மேலும் இந்த விசாரணையின் போது கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலை உருவாக்குவதன் மூலம் சென்னையினுடைய மையப்பகுதியில் அந்த நீர்நிலை உருவாவதனால வெள்ள பாதிப்பை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால அரசு இந்த விவகாரத்தில் அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறிந்து கொள்ள பசுமை தீர்ப்பாயம் இருப்பதாக தெரிவித்திருந்தனர். மேலும் இந்த ரேஸ் கிளப் புதிய நீர்நிலை உருவாக்குவதன் மூலமாக பல்வேறு ஆலோசனை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அது தொடர்பான கருத்துக்களையும் அரசிடம் கேட்டு முழுமையான விவரமாக தீர்ப்பாயத்தில் பதில் தாக்கல் செய்ய அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு பசுமை தீர்ப்பாயமானது உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.